சொந்த ஊர் பாண்டிச்சேரி விட்டுட்டு சென்னையில வந்து பைக் ரேபிட்டோ ஓட்டலான்னு வந்தேன். கடைசியில பைக் டாக்ஸிக்கு ஒரு பேன பண்ணி விட்டுட்டாங்க. நாமளும் என்ன பண்றது தெரியாம ஹாஸ்டல்ல இருக்கும்போது ஹாஸ்டல் பசங்களாம் ஒரு பிளான பண்ணோம். ஃப்ரெண்டோட கனவுல பார்த்தனா அடிக்கடி முருகர் வந்து போறாருன்னு சொன்னோம். நாங்களும் பிளான் பண்ணி பசங்களோட பார்த்தனா சிறுவாபுரி முருகர் கோயில் போலான்னு பிளான் பண்ணிட்டோம். சரி வாங்கடா நம்மளோட கஷ்டத்தை போய் முருகர் கிட்ட சொல்லிட்டு வரலாம் சொல்லிட்டு நாங்களும் ரூம்ல இருந்து கிளம்பி போயிட்டோம். இவ்வளவு நாள் பார்த்தனா சென்னையில சரியான வெயிலா இருந்தது. நாங்க போன நேரம் பார்த்தனா கிளைமேட் எல்லாம் மாறி முருகரே எங்களை கூப்பிடுற மாதிரி இருந்தது. 1 ஹவர்ல பார்த்தனா நாங்களும் சிறுவாபுரி கோயில வந்து ரீச் ஆனோம். 2023 ஒன் டைம் பார்த்தனா நான் இந்த சிறுவாபுரி கோயிலுக்கு வந்திருந்தேன். அதோட பார்த்தனா இப்பதான் நான் வரேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தனா இந்த நெய் விளக்கை ஏத்துறா உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாமளும் நம்ம நண்பன் சொல்லிட்டானே சொல்லிட்டு அவனும் நல்லா இருக்கணும் நம்ம கூட இருக்கணும் நல்லா இருக்கணும் வேண்டிட்டு நெய் விளக்க நாமளும் பார்த்தனா ஏத்த ஆரம்பிச்சிட்டோம். சிறுவாபுரி முருகர் கோயில பார்த்தனா 6 செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து வந்தனா உங்களுக்கு நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. யாராவது இந்த வீடியோ பாக்குற முருகரோட தீவிர ஃபேன்ஸா இருந்தா மறக்காம இந்த வீடியோ ஒரு 2 பேருக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்க. உங்களால ஒரு 2 பேருக்கு முருகரால ஒரு நல்லது நடக்கட்டும். வீடியோ பாக்குற நீங்க எத்தனை வாட்டி சிறுவாபுரி கோயிலுக்கு போய்க்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாமளுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் பார்த்தனா ஈவினிங் ஒரு 8 மணி போல தான் கோயில போய் ரீச் ஆனேன். அப்பவுமே பார்த்தனா சரியான கூட்டமா தான் இருந்தது. நாமளும் முருகர் மேல பாரத்தை போட்டுட்டு என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் முருகரை பார்த்துட்டு தான் போனோம்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த கூட்டத்தோட கூட்டமா நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு இந்த கோயிலுக்கு உள்ள வந்தவனே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். அது என்னன்னு பார்த்தனா யாருன்னே தெரியாத ஒரு அண்ணன் வந்து பார்த்தனா ரேபிட்டோ ஓபன் பண்ணி கொடுப்பான்னு இந்த ஒரு கோயில வந்து என்ன கேக்குறாரு. என்னடா அதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்கே வந்தவனை எங்க வந்து இந்த வேலையை செய்ய வைக்கிறாரு பாரு அந்த முருகன் நினைச்சுக்கிட்டு நாமளும் அவருக்கு நம்மளோட வேலையை செஞ்சு கொடுத்து முடிச்சு விட்டோம். இங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்தா வெடிகால 3 மணிக்கு தான் முருகரை பார்க்க முடியும்னு நினைச்சிட்டு ஒரு 50 ரூபா டோக்கனை போட்டுட்டு முன்னாடி சீக்கிரமா போயிட்டு சாமியை பார்த்து சிறப்பா முடிச்சிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தா ரொம்ப நேரம் பசிக்காக காத்து இருந்தவனுக்கு ஒரு சாம்பார் சாதம் கிடைச்சது. அதையும் சிறப்பா வாங்கி சாப்பிட்டு முடிச்சிட்டு சிறுவாபுரியில நம்மளோட அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. சிறுவாபுரி மாலாக்கடை பையன் சொல்லிட்டு ஒரு பேஜ் வச்சிருக்காரு. இந்த கோயிலுக்கான ஃபுல் அப்டேட்டே நம்மளோட அண்ணன் தான். கோயிலுக்கு வந்தனா சொல்லாம கொள்ளாம போக கூடாதா அப்படின்னு சொன்னாரு. நானும் பார்த்தா அவருக்கு தெரியாம சாமியும் பார்த்துட்டு வந்துட்டேன். கடையில பிஸியா இருப்பான்னு சொல்லிட்டு தான் நானும் அவரை டிஸ்டர்பே பண்ணல. வீடியோ பார்த்துட்டு தான் லாஸ்டா தூங்குவேன். நீ கண்டினியூ இப்ப வீடியோ பார்த்துட்டு கம்பல்சரி தூங்குவேன். ஒரு நேரத்துக்கு 11 மணிக்கு போறேன், ஒரு நேரத்துக்கு 9 மணிக்கு போறேன். ஆமா இப்போ போய் போனேன் நான் இப்போ எடிட் பண்ணி போனேன். பார்த்துட்டு சாமி சரி நாமளும் அண்ணன் கூட கொஞ்ச நேரம் பேசி முடிச்சிட்டு அடிக்கிற மழையில பல்பே ஆரஞ்சு ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு. ஆனா 1 போதுனான்னு சொன்னா 2 வாங்கி கொடுத்து அனுப்பிச்சு விட்டாரு. நாமளும் அண்ணன் கிட்ட பேசி முடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். யாராவது சிறுவாபுரி கோயிலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம நம்மளோட அண்ணன் கிட்ட எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. சரி நாமளும் நம்ம முருகர் கிட்ட ஒரு வேண்டுதலை போட்டுட்டு அதோட கிளம்பிட்டோம். நம்மளோட பேஜ்ல பார்த்தா நம்மளோட தினசரி வாழ்க்கையில நடக்கிற வாழ்க்கையை அது ஒரு வீடியோ விளாகா எடுத்து நான் போட்டுன்னு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம பாண்டிச்சேரி பிரசாந்த் ஐடியா ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுட்டு பாருங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை, see you to all.